ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கை மந்தமை பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற 19 ஜூலை 2026 முதற்கொண்டு 25 ஜூலை 2026 வரைக்குமான தமிழில் ஆடி 3 முதல் கொண்டு ஆடி 9ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த பலனானது ஞாயிறு முதல் சனி வரைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை ஒரே நிமிஷத்துல பார்த்துட்டு பலனுக்கு போயிடும். 19 ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமை குமார சஷ்டி. அன்னைக்கு ஒரு சுப நாள், நல்ல நாள். ஏன்னா ஆடி மாசத்துல முகூர்த்தம் கிடையாது, அதனால நல்ல நாள், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு. ஜாப் அதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்ல நாள். 20ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப நாள். 21 செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி. அன்றைக்கு வாராகி நவராத்திரியினுடைய 8வது நாள். கண்டிப்பாக வாராகி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நன்மை நடக்கும். 22ஆம் தேதி புதன்கிழமை கருடாழ்வார் ஜெயந்தி. கண்டிப்பா போய் கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு வாங்க. வெளியூர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், அதாவது உங்களுக்கு விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் சரியா போயிடும். 23 வியாழக்கிழமை குதம்பை சித்தர் ஜெயந்தி. ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நோய்கள் அகரும். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சுப நாள், நல்ல நாள். அன்னைக்கு கோயிலுக்கு போறதும் சரி, பிசினஸ் விஷயமான விஷயங்கள் நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கிறதும் நன்மையாக இருக்கும். 25 சனிக்கிழமை விஷ்ணு சயன ஏகாதசி. அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்ததுனாக்கா தீராத வியாதிகள், தீராத கடன்கள் தீரும், அதே போன்று பகைமை ஒழியும். அவ்வளவுதான் இந்த வாரத்தினுடைய ஜெனரல் பலன்கள். சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தா, கும்பம், மீனம், மேஷம் ஆகிய இந்த 3 ராசிகளுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அது அந்தந்த ராசியில பார்ப்போம். இப்ப பொது பலனுக்கு வந்து விடுவோம். பொதுவா இப்போ சொத்து நிமித்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கப்படும். அதே போல உங்களுடைய இருப்பிடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். பாகப்பிரிவினைகள் அல்லது சொத்து தகராறுகள், இந்த விஷயத்தில் நன்மை நடக்கும் உங்களுக்கு. அதாவது அதில் ஒரு தீர்வு காணப்படும். காதல் விவகாரங்களில் பிரச்சனைகள் தொடர்கின்றன. புதிய வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருப்பது க்ஷேமம். பெண் மாப்பிள்ளை பார்க்கிறது, வரன் பார்க்கிறது நம்ம நடக்க போறதில்ல ஆடி மாதம், அதனால அதை பத்தி நம்ம பேச்சு கிடையாது. பிறகு வேலையில் வரக்கூடிய லாப நஷ்டங்களில் பெரிய மாற்றங்கள் இருக்க போகின்றன. இதுவரைக்கும் லாபத்தை பார்த்து கொண்டிருந்த சில பேருக்கு சில சறுக்கல்கள் வருவதற்கு சான்சஸ் உண்டு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னாக்கா, லாஜிஸ்டிக் கம்பெனி வைத்து நடத்துபவர்கள், கொரியர் சர்வீஸ், இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வைத்து நடத்துபவர்கள், வண்டி வாகனங்கள் வைத்து நடத்துபவர்கள், பிறகு உணவு கூடங்கள் வைத்து நடத்துபவர்கள், உணவு சாலைகள் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபத்துல கொஞ்சம் மாற்றங்கள் காணப்படுகின்றன. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அரசு ஊழியர்கள், அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே நன்மை நடக்க போகிறது. நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்க போகிறது. முக்கியமாக அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் போன்ற அல்லது விரும்பிய இடத்தில் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்க போகிறது. ட்ரேடிங் பண்ணுபவர்கள், மீடியேட்டர்களாக இருப்பவர்களுக்கு சரியான உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வரக்கூடிய அமைப்பு. பிசினஸ்ல நான் சொல்றது. இப்ப மற்றபடி மீடியேட்டர் வீடு பார்க்கறது, அது நிலம் பார்க்கறது, இதெல்லாமே பெருசா இப்ப நடக்க போறது இல்லை. இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கு லாபம் உண்டு, அவர்களுக்கு லாபம் உண்டு. அதே போல அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த உதவிகள்லாம் கண்டிப்பாக நடைபெறும். ஃபீல்டுன்னு பார்த்தா ஐடி செக்டர்ல இருப்பவர்கள், கல்வித்துறைகளில், கல்வி சாலைகளில், அதன் நிமித்தமான விஷயங்கள், பிறகு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். ஒரு நல்ல அமைப்பு தான். உறவுகளில் முக்கியமாக
பெண் குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவர்கள் கூட பேச்சுவார்த்தைகள், அதாவது ஒரு சண்டையாக போயிடாம பார்த்துக்கணும். ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் அமைதியாக அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் நன்னாக இருக்கும். இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் சனி சந்திரனுடைய பார்வையிலும் அதே போல சுக்கிரன் செவ்வாயினுடைய பார்வையிலும் இருக்கிறதுனால வெளியூருக்கு போகும்போது வண்டி வாகனங்கள் டைமுக்கு போயிடுறது நல்லது. இல்லைன்னா தவிர்க்கப்படாத, அதாவது ஒரு மாதிரியான மிஸ் பண்ணிட்டா அது அப்புறம் அல்லாடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றன. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு, அதாவது ஒரு கம்பெனியிலிருந்து நான் இன்னொரு கம்பெனிக்கு விலகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த வாரம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இருப்பவர்கள், வெளியூரில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும். மேலும் இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தது, அது பெண் குழந்தையாக இருந்தது என்றால் கண்டிப்பாக அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். இந்த குழந்தை ஒரு நல்ல செல்வ செழிப்பு மிக்க குழந்தையாக இருக்கும். ஆனால் திருமண விஷயத்தில் அது வேறு மதத்தையோ அல்லது வேறு சமயத்தையோ சார்ந்த அந்த ஒரு வரனோட திருமணம் பண்ணக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்பவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னும் ஃபியூச்சர்லாம் அதெல்லாம் ஒரு சகஜமாக மாறிவிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இருந்தாலும் பெற்றோர்கள் அதை புரிந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரோக்கியமான சொசைட்டி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும். முக்கியமாக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விவகாரங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். சரி, இப்ப ராசிகளுக்கு உண்டான பலனை பார்த்துருவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் கண்டிப்பாக நீங்குகிறது. உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது, சந்திரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதனால பண பிரச்சனைகள் நீங்கும். ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இதுல பெரிய முடிவுகள் ஆனா கொஞ்சம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏனென்றால் சனியினுடைய பார்வையில் இருக்கிறார். ஆனாலும் கூட பண பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த ஷேர் மார்க்கெட் விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம். இந்த மேடராசிக்காரர்கள், பினான்ஸ் வைத்து நடத்திருப்பவர்கள், பண விஷயத்துல பெரிய பெரிய பணத்தை புரட்டி ஒரு டர்ன் ஓவராக பண்ணக்கூடிய பிசினஸ் பீப்புள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது. இருந்தாலும் ஃபாரின் ஃபண்ட் உண்டு. வெளிநாட்டு பணம் அல்லது வெளியூர் பணம், நம்ம நாட்டுக்குள்ளேயே பக்கத்து ஊர், இப்போ ஆந்திரா அந்த மாதிரியான பக்கத்து ஸ்டேட்டுகளுடைய அந்த பிசினஸ் எல்லாம் பண்ணுகின்றவர்களுக்கு அந்த வருமானம் உண்டு. முக்கியமாக உங்களுக்கு தந்தையினுடைய அனுகிரகம் உண்டு, சகோதரத்தினுடைய அனுகிரகம் உண்டு, சகோதரிகளினுடைய அனுகிரகம் உண்டு. பெண்களால் சிறிது கலக்கங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் அவர்களால் வருமானம் உண்டு. அது உங்களுடைய பாஸா இருக்கலாம், அது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூனியராக இருக்கலாம். அவர்கள் மூலமாக ஒரு நன்மை நடக்கக்கூடியது, அல்லது உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம், உங்களுடைய தாயாக இருக்கலாம். அப்போ நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவர்களை இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தை இருக்குன்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம்னாக்கா அந்த குழந்தையினுடைய கையில கொடுத்து வாங்கணும். அது ஒரு நன்மை, பெரிய நன்மை பயக்கும். வாராகி அம்மனுடைய வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். பாசிட்டிவாக இருக்கிறது இந்த வாரம். கொஞ்சம் கேஷா கையில ஹேண்டில் பண்ணாம ஒரு நம்ம மற்றவர் அந்த அக்கௌண்ட்ஸை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணாம இருந்தா போதும். இழந்த பொருள்கள் திரும்பி கிடைக்கக்கூடிய, இழந்த நட்புகள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து பிறகு 7ஆம் இடத்துக்கு பிறகு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த வாரம் உங்களுக்கு வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வண்டி வாகன விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானது. பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானது வெளியூர் பிரயாணங்களை அவாய்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்ல விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். 5ஆம் எண்ணை பயன்படுத்தக்கூடாது அன்றைக்கு. சனிக்கிழமை கிருத்திகா நட்சத்திரம். அரசாங்க நிமித்தமாக, அரசு நிமித்தமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அன்னைக்கு நம்ம ஒத்தி வைத்து விடுவது நல்லது.
தந்தையுடன் சண்டை இல்லாமல் இருப்பது, தலைமை பதவியில் இருப்பவர்கள் அன்றைக்கு எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஆக மேஷராசிக்கு இது ஒரு மேன்மையான ஒரு வாரம். மேஷராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது மாரியம்மன், அதே போன்று முருகனுடைய வழிபாடு, வாராகினுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு பண வரவு உண்டு, ஷேர் மார்க்கெட்ல லாபம் உண்டு, உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் லாபங்கள் உண்டு. கொஞ்சம் கலாட்டா நடக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் மேலிடும், கொஞ்சம் எரிச்சல்கள் கொடுக்குற மாதிரி உங்களுடைய நட்புகள் இருக்கும். வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் லேட்டாக வரும், தாமதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பட் இந்த வாரம் நீங்க ஒரு ஆற்றலுடன் எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள முடியும். நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பெரியவர்களிடத்திலையும் சரி, கவர்மெண்ட் கிட்டையும் சரி, பவர் பேக்டாக இருப்பீர்கள். உங்களுக்கு மேலிடம் உங்களுடைய மேலிடம், அது நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசினஸ்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய மேலிடம் உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் பாதிக்கப்படும். என்ன அப்படின்னாக்கா, பொருள்கள் இழப்பு அப்படிங்கிறது. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு சாவி தொலைக்கிறதுல இருந்து, மொபைலை தொலைக்கிறதுல இருந்து, ஏதாவது பணத்தை கேஷை எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் பண்றதுல இருந்து, இந்த மாதிரியான மிஸ் பண்ற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் டீல் பண்ணாம இருக்கிறது. கோர்ட்டு கேஸ்ல நில சம்பந்தப்பட்டது இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த முறை ஒரு வாய்தா வாங்கி கொள்வது நல்லது. டிராவலுக்கு போகும்போது தொடர் வண்டிகள், ட்ரெயின் மாதிரியான அல்லது பஸ்ஸும் கூட, ஒரு நீளமான ஒரு வண்டிகள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் உண்டு, கட்டாயம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்கள்ல உங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஒரு 6 மணிக்கு மேல சூரியன் மறைந்ததுக்கு பிறகு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பகல் நேரத்தில் முடிவுகள் எடுங்கள். உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய சேர்ல உட்கார்ந்து முடிவு எடுங்கள். உங்களுடைய பேச்சை கொஞ்சம் இனிமையாக மாற்றுங்கள். நிறைய ரெஸ்பான்ஸ் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் வாராகியை கும்பிடுவது, சொத்து தகராறுகள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதே போன்று வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. திருமண உறவுகள்ல கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது. சகோதர உறவுக்குள்ள, மூத்த சகோதர உறவுக்குள்ள ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மாவுடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. தன்னுடைய சுய ஹெல்த்ல கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான விஷயங்கள், காரங்கள் அதிகமாக சாப்பிடாமல் இருந்தாலே போதும். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சில பேருக்கெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா முருகனுடைய பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவர்களுக்கு நீங்க யூ கேன் கோ அஹெட், நீங்கள் அதை தொடரலாம். பிசினஸ் ரீதியாக பண்ணுகின்ற அத்தனை ட்ரிப்புக்குமே சிவன் கோயிலுக்கு போயிட்டு போறது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். வெளியூர் வெளி மாநிலங்களில் ஆல்ரெடி இருக்கின்றோம் நமக்கு அப்படின்னாக்கா சிவனுடைய வழிபாடு உங்களுடைய முயற்சி அத்தனையும் வெற்றியாகும். அதாவது முயற்சி, வீரியம், இதுதான் உங்களுடைய இந்த வாரத்தினுடைய தாரகமான ஒரு சக்தி. இதை நல்லபடியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக முயற்சி, அதாவது ஒரு அசுர வளர்ச்சிக்கு உண்டான வித்திடுகிறது இந்த வாரம். திருமண விஷயங்களிலும் கூட சிக்கல்கள் இருந்தது. சில பேருக்கெல்லாம் திருமணம் ஆனவுடனே ஒன்றும் சரியில்லை, திடீர்னு இடமாற்றம், திடீர்னு வேலை மாற்றம், அது எல்லாமே இந்த வாரம் சுமூகமாக மாறுகிறது. நல்ல வாரம், ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வாரம். பெண் குழந்தைகளுடைய யோகம் இருக்கிறது. அதே போன்று லாபத்துல கொஞ்சம் இந்த தாமதம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. பெருசா ஒன்றும் பாதிக்கல. இந்த வாரம் உங்களுக்கு சொந்த வீடு, இந்த மாதிரியான சொத்துக்கள் விவகாரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். மற்றபடி இதுவே பிசினஸ் ரீதியான கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு அதெல்லாம் நீங்க பின்வாங்கவே வேண்டியதில்லை. யூ கேன் கோ அஹெட். கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் சளி பிடிக்கிறது, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனா உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு உங்களுடைய சொல் வன்மை பெருகுகிறது. சொல்வாக்கு, செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்தை அடையாது. உங்களுக்கு பண பற்றாக்குறையானது நீங்குகிறது. நீண்ட நாளாக தாமதித்து கொண்டே வந்த சில விஷயங்கள் உடனடியாக தீர்வு காணப்படுகின்றன. அது ஜாப் விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய கோர்ட் விஷயமாக இருக்கட்டும், உங்களுக்கு ரிசல்ட் வர வேண்டிய ரிசல்ட் வராத விஷயமாக இருக்கட்டும், அல்லது கிரீன் கார்டு இருக்கட்டும், குடியுரிமை இருக்கட்டும், நீண்ட நாளாக காத்திருந்து நீங்கள் அடைய வேண்டிய விஷயத்தை அடைகிறீர்கள். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதே போன்று உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஓப்பன் பண்ணணும், ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள், தாக்கங்கள், ஏதாவது ஒரு பிசினஸ்ல புதுமையை புகுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாலிடான ஐடியா கிடைக்க போகிறது. ஆனால் உங்களுடைய சகோதரருடையோ அல்லது உங்களுடைய நட்புகளுடையோ பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பாசிட்டிவாக இல்லை. பார்ட்னர்ஷிப் சரி வராது. அந்த குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். நான் தனியா பண்ணணுமா அப்படிங்கிறது. நான் என்ன சொன்னேன், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய நட்புகள், இவர்கள் பார்ட்னர்ஷிப் வர முடியாது. ஆனா தொழில் சார்ந்த விஷயத்துல அந்த தொழில எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார்கள். ஆல்ரெடி தொழில் அவர்கள் கூட பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது அது பண்ணலாம். அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள் நான் சொல்றேன். தொழில் ரீதியாக நட்புகள் இருக்கிறது, ஒரு 2-3 வருஷமா பழகி இருக்கோம், அது ஓகே. ஆனாலும் இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமான ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை. உங்களுடைய சொல் வன்மை நிறைய இருக்கிறது, செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்கிறது, உங்களுடைய சொத்து பத்துகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்றது. முக்கியமாக ஒரு கௌரவமான ஒரு வாரமாக இது இருக்கிறது. நீண்ட பிரயாணங்கள் இருக்கிறது. அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகணும். முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் வெளியூர் எங்க போனாலும் சாயந்தரம் ஒரு 9 மணிக்குள்ள மேக்சிமம் அந்தந்த இடத்தை அடைந்து விடுவது நல்லது. அதனால சுபிக்ஷமான வாரம். பெருமாளை கும்பிடுங்க, ரொம்ப நல்ல பலனும் உண்டு. அதே போல வாராகியையும் கும்பிடுங்கள், உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வன்மை, பதவி, தலைமை பண்பு எல்லாமே நல்லபடியா பாசிட்டிவா இருக்கிறது. ஆனா வார்த்தையை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். வெளியூர் வெளிமாநிலங்கள் போகும்போது உணவு ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. வெளியில சாப்பிட வேண்டாம். பிறகு விளையாட்டுத்துறையில் பெரிய அசாத்தியமான வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சொந்த முயற்சியில் தன்னுடைய நிறுவனத்தை நிறுவுவதற்குண்டான யோகம் இருக்கிறது. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். பணத்தை ஹேண்டில் பண்றது, சட்டத்துக்கு புறம்பாக போறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கின்றன. பெண்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகுங்க. பெண்களை நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள். அது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு மூலியமாக நல்ல லாபம் இருக்கிறது, ஆதாயம் இருக்கிறது. உங்களுடைய பொறுப்புகள், தலைமை பண்புகள், தலைமை விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக நீங்கள் நிகழ்த்துவீர்கள். உங்களுக்கு சிவராஜ யோகமானது இருக்கிறது. சிவனுடைய வழிபாடு இந்த வாரம் முழுமைக்குமே உங்களுடைய அந்த உங்கள் பதவிக்கேற்ற, உங்களுடைய பொசிஷனுக்கேற்ற விஷயங்களை நீங்கள் டீல் பண்ணி எடுக்க முடியும். ரகசியமான உங்களுக்கு நட்புகளும் துணை இருக்கின்றன. சட்டப்படியும் கூட ரகசியமாக உங்களுக்கு நிஜமாகவே நல்ல வெல்வேஷராக இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனை வழங்குவதற்கு சரியாக இருப்பார்கள். அதே போன்று கௌரவம் அப்படிங்கிற இடத்துல கமெண்ட்ஸுக்கும் பஞ்சம் இருக்காது. கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன்ல தான் இருக்கிறீர்கள் கொஞ்சம் மனசுக்குள்ள. ஆனாலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு. வேறு மதத்தில் இருப்பவர்களுடன் காதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அமைதியாக வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். நம்ம வேற யார் பத்தியாவது கமெண்ட் அடிச்சாதான் வம்பா போயிடும். ஆக வார்த்தைகள் பத்திரமாக இருக்க வேண்டும். கடகராசி என்பவர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் மிகவும் உண்டு. சிவனுடைய வழிபாடு செய்தால் போரும். அதே போல உங்களுக்கு வெளிநாடில் குடியுரிமை, கிரீன் கார்டு, இதெல்லாம் எப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி கிடைக்கிறது, அதே மாதிரி உங்களுக்குமே நல்ல ஒரு யோகம் இருக்கிறது. இது ஒரு அசைக்க முடியாத ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களை அடைய செய்யக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிகையில். கடகராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா அந்த குழந்தையினால லட்சுமி கட்டாட்சமானது ஓங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வாராகியமான வழிபடுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படுகிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கிறது. மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறது. அரசாங்கத்துறையில் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது போலீஸ் அதிகாரி ஆகட்டும் அல்லது ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் ஆகட்டும், ஐடியில் அதாவது இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஹை லெவல் ஹை ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸாக இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸும் உயர் பதவியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. படிப்புகள்லையுமே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. முக்கியமாக உணவு விஷயத்தில் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது உங்களுடைய கடமை.
சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு ஃபினான்சியலாக கண்டிப்பாக ஒரு வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் பணம் இருக்கிறது. ஆனாலும் ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், கேம்பிளிங் ஆகட்டும், அல்லது போதைப் பொருட்கள் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஈவன் இந்த பான் போடுவது, குட்கா போடுவது, அதாவது புகைப்பிடிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அறவே உங்களை ஒதுக்கி கொள்ளுங்கள். அதுதான் இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. மற்றபடி லாபம் உண்டு. உங்களுடைய ட்ரேடிங், எந்த விதமான ட்ரேடிங்கில் இருப்பவர்கள், மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள், பிறகு பிஸ்னஸ்ல கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவர்கள் எல்லாருக்கும் நன்மை உண்டு. அசாத்தியமான தன்னம்பிக்கை உண்டு. அஷ்டமத்து சனி ரேவதி நட்சத்திரத்துல சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதில்ல. புதன் தயங்க போறதில்லை. ஏன்னா புதன் நல்ல இடத்துல இருக்கிறார், வக்ரம் பெற்று இருக்கிறார். அதனால கொஞ்சம் லாபத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தைகள் வாக்குவாதமாக மாற்றிவிடக்கூடாது. அதே போன்று நட்புகளிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நட்புகளை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி பேசுறதோ, கிண்டல் பேசுறதோ, அல்லது அவர்களுடைய ரகசியத்தை வெளியில போட்டு உடைக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணாம இருந்தாலே போதும். நமக்கு முக்கியமாக உங்களுக்கு வெளியூர் போக போக போக, இப்ப வெளியூர் போனோம்னாக்கா லாபம் கிடைக்கும். வெளிநாடு போனாலும் லாபம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு யோகம் இருக்கிறது. நான் சொந்த ஊர்ல எனக்கு ஒன்றும் பண்ண பிடிக்கல, நான் எங்கேயாவது வெளிநாடு போக போகிறேன் அப்படின்னாக்கா தாராளமாக இந்த வாரம் அதற்கு நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு நியூ பிரான்ச் ஆரம்பிக்க போறேன், ஒரு நியூ விஷயங்கள் புகுத்த போறேன் என்னுடைய பிசினஸ்ல, அல்லது ஒரு நியூ ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ராஜெக்டே கிடைக்கல இல்லையா, சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால இந்த வாரம் புது ப்ராஜெக்ட் கிடைக்கும். புதிய பிசினஸ் யுக்திகளை நீங்கள் கையாளுவீர்கள். உங்களுக்கு ஒரு புதுமை நடக்கும். இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு புதுமை நடக்கிறது. நல்ல பாசிட்டிவான உங்களுடைய லைஃப்க்கு உதவிக்கூடிய, அதாவது பணம் கொடுக்கக்கூடிய ஐடியா, பணம் கொண்டு வரக்கூடிய மனிதர்கள், இவர்களை நீங்க மீட் பண்ணுவீங்க. ஆனால் தன்னுடைய மொழி அல்லாத, தன்னுடைய இனம் அல்லாத, தன்னுடைய சமயம் அல்லாத மற்றவர்களுடன் காதல் ஏற்படக்கூடிய சான்சஸும் இருக்கு. அது ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது வெளிநாடுகள்ல இருக்கிறது. பிறகு விளையாட்டுத்துறையில் வெற்றிகளை குவிப்பீர்கள். போட்டியில் கண்டிப்பாக என்னதான் சனி அஷ்டமத்துல இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு யோகம் உண்டு. உங்ககிட்ட சண்டை போட்டா, அதுவும் இப்ப கேத்தும் சுக்கிரனும் தலையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது, குருவும் சூரியனும் 12ஆம் இடத்துல கடகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த குரு 8க்கு உண்டானவனாக இருந்து 8ஆம் இடத்தை 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல பார்க்கிறது. இது உண்மையிலேயே விபரீத ராஜயோகம். யாராவது உங்களுக்கு செக் வைக்கிறார்கள், அல்லது உங்களுக்கு சோதனை கொடுக்கிறார்கள், அல்லது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறார்கள், அது பாஸாக இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அவர்களை வீழ்த்தி விடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இது. ஆனா நிம்மதி இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நிம்மதி, அதாவது யுத்த வீரனுக்கு யுத்த காலத்துலதான் நிம்மதி இருக்கும். அப்படிதான் நீங்கள் ஒரு யுத்த வீரராகத்தான் இருப்பீர்கள். இந்த வாரம் முழுவதும் அப்படிதான் போகும். சில விஷயங்களுக்கு நீங்க அதாவது எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே அதை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். விநாயகருக்கு முடுங்க, கண்டிப்பாக எல்லா விஷயத்திலிருந்து வெளியில் விடுவீர்கள். முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீர்னு திருமணம் ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு வரன் நல்ல வரன் கிடைத்து விடும். அது ஆடி மாசங்கிறதுனால நம்ம அதை ஃபர்தரா இது பண்ண மாட்டோம். இருந்தாலும் அந்த வரன் வரக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. சிம்மராசி அன்பர்கள் வாராகி கும்பிட்டாலுமே நல்ல ஆரோக்கியத்தையும் மேம்பாடையும் அடைவார்கள். விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வெற்றிகள் குவியக்கூடிய அமைப்பு. படிப்பு மாணவர்களுக்கு நீங்க சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம். அதில் கவலைப்படாதீர்கள். வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா இந்த வாரம் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். ஓன் டிரைவிங், இப்போ வெளியூரெல்லாம் போனா ஓன் டிரைவிங் பண்ண வேண்டாம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. பண விஷயங்கள்லையோ அல்லது நட்பு விஷயங்கள்லையோ உறவு விஷயங்கள்லையோ இதுல கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு இஷ்டமில்லாத, ஒரு இஷ்டப்படாத ஒரு சூழ்நிலை. ஆனா எதுவும் நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்துட்டீங்கன்னாக்கா
அதுக்கு அடுத்த 5 நாட்களும் நீங்களே ராஜா. நீங்க அதாவது உங்களுடைய குருவும் சூரியனும் ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், புதன் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் 10ஆம் இடத்துல உங்களுடைய லக்னாதிபதிக்கும் போது பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, லாபத்தை சம்பாதியுங்கள், உங்களுக்கு லாபம் கூட போகிறது. ஈவன் ஷேர் மார்க்கெட்லயும் சரி, எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பணம் கிடைக்க போகிறது. இந்த வாரம் உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க போகிறது. போட்டி பொறாமைகளில் ஜெயிக்க போகிறீர்கள். பிறகு வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. குழந்தை வரம், ஆண் குழந்தைக்கு உண்டான யோகமும் இருக்கிறது. உங்களுக்கு பதவி பிரமாணம்னா ப்ரமோஷன், பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா தாராளமாக முடிவெடுங்கள். இந்த வாரம் வேலையை விடுங்கன்னு நான் சொல்ல, ஒரு முடிவெடுங்கள். ஒரு முடிவு, நான் இதுல தொடர்வேன்னு ஒரு முடிவெடுங்க, இல்லை வேண்டான்னு ஒரு முடிவெடுங்கள். அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய இன்னொரு கதவை திறந்து விடும், இன்னொரு வழி பிறக்கும். அப்படிங்கும்போது இந்த வாரம் கன்னிராசி என்பவர்களுக்கு வழி பிறக்கக்கூடிய வாரம். அதே போன்ற கல்வியில பெரிய ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிசினஸ்லயே பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு நீங்க போகணும்னாக்கா தாராளமா போயிட்டு வாங்க. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு குடியுரிமை அடைவது, உங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்து கொள்வது, புதிய ப்ராஜெக்ட் கிடைப்பது, இந்த மாதிரியான நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சகோதர அமைப்பு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. நட்பு விஷயத்துல கொஞ்சம் தாமதம் இருக்கிறது. மக்கள் உங்களுக்கு வேண்டிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, கவலையே படாதீர்கள். பதவியை அடையக்கூடிய அதே போன்று உங்களுடைய யோகமான வாரம்னு நான் சொல்லுவேன். இது ஒரு யோகமான வாரம். உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு. பெருமாளை கும்பிடுங்கள். கடன் பிரச்சனைகள் இருக்கு, சில பேருக்கெல்லாம் கடன் பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு. அவர்களுக்கு அம்பாள் மகாலட்சுமியை போய் கும்பிட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நீங்கும். உறவுகளிலும் சிக்கல் இருந்தது, அந்த உறவுகளுடைய சிக்கலையும் வாராகி கும்பிடுங்கள், கண்டிப்பாக நீங்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு ப்ராக்ரசிவான ஒரு நல்ல தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாரம். உங்களுக்கு 3, 4 இந்த 2ம் லக்கி நம்பர். அதே போன்று பகல்ல முடிவெடுங்க. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நீங்கள் முடிவெடுங்கள், கண்டிப்பாக எல்லா முடிவையும் பாசிட்டிவா பண்ணுவீங்க. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு படிப்பு விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. என்ன படிக்கிறது, என்ன இது ஏதாவது பண்ண முடியுமா, எது என்னன்ட்டு அந்த குழப்பங்கள் புதன்கிழமைக்கு மேல் நீங்குகிறது. உங்களுக்கு 3 விஷயங்கள் நன்மை நடக்க போகுது. உங்களுடைய சொத்து விவகாரங்களில், உங்களுடைய இருப்பிட விவகாரங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீருகின்றன. உங்களுடைய பிசினஸ்ல தடையாக இருந்த மக்கள் அல்லது உங்களுடைய பாஸ் அல்லது உங்களுடைய கொலீக் இடத்தை விட்டே போயிடுவாங்க, உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க அதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக விலகி விடுவார்கள். 3வது, உங்களுக்கு வேண்டிய ஒரு பிசினஸ், ஒரு ப்ரமோஷன், ஒரு விஷயத்துல அல்லது ஒரு வேண்டிய டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரியானது கிடைக்கும். இந்த 3மே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. முக்கியமாக கோர்ட்டு கேஸ் வம்பு விவகாரங்களில் நல்ல ப்ராக்ரஸ் உண்டு. நீண்ட நாள் தள்ளிட்டு போன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். படிப்புல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எவ்வளவு டிராவல் பண்ணினாலும் அவ்வளவு லாபம் இருக்கிறது. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுடைய நிர்வாகமானது எல்லாராலையும் மெச்சப்படும். உங்களுக்கு பெண் குழந்தைகளால் யோகம் உண்டு. ஷேர் மார்க்கெட்லேயும் லாபம் உண்டு. ஆனால் அந்த ஷேர் பண்ணும்போது உங்களுடைய பெண் குழந்தைகிட்ட கையில எதையாவது கொடுத்து, ஒரு 10 ரூபாயாவது கொடுத்து அதை வாங்கி மறுபடியும் கொண்டு போய் பண்ணுங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அரசு ஊழியர்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வேலை கிடைப்பதும், அதே போன்று அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ நிர்வாக திறன் அதிகமாக இருக்கக்கூடிய வாரம். பெரிய ஒரு நிர்வாகி என்று பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிசினஸ் பீப்புளுக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு லாபமும் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்கா அதை கிண்டி கிளறாமல் இருப்பது நல்லது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போன்று வாகனங்களை நீங்கள் ஓட்டாமல் இருப்பது தான் நல்லது. அதுவும் முக்கியமாக பிசினஸ் மீட்டிங் போகும்போதோ அல்லது ஒரு பிசினஸ் ட்ரிப்ல போகும்போது அங்க போய் நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டாம். முன் சீட்ல உட்கார வேண்டாம், பின் சீட்ல உட்காருவது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்களுடைய லக்கி எண் அப்படின்னு நம்ம சொல்லணும்னாக்கா
7 மற்றும் 3 இந்த 2 எண்களும் உங்களுக்கு லக்கி எண்ணாக இருக்கிறது. பகல் நேரத்திலேயே முடிவெடுங்கள், ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். கிழக்கு பார்த்து உட்காருங்கள், எங்கே போனாலும் நல்ல முடிவுகளை எடுத்து நிர்வாகிகளாக திகழ்வீர்கள். அதாவது உத்தமமான நிர்வாகிகளாக திகழ்வீர்கள். கடன் பிரச்சனைகள் தீர்கிறது, ஆரோக்கியம் மேற்படுகிறது, வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அம்மாவனுடைய பிரச்சனை, அப்பாவனுடைய பிரச்சனை எல்லாம் தீர்கிறது. குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை, இருந்தாலும் ஓகே தான். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, வாகன விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் லாபம் உண்டு. எதிர்பாராத திடீர் பணம் உண்டு. எதிரிகளிடம் வெற்றி கொள்ளுகின்ற பணம் உண்டு. பெட்டிங்ல பணம் கிடைக்கக்கூடியது, சூதாட்டத்துல பணம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சொந்த மண்ணில் பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடுகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. குழந்தை வரம் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பொருள்களை கொஞ்சம் நம்ம இழப்போம், ஏதாவது மறந்து விட்டுட்டு வந்துடுவோம். அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க. புதிய வண்டிகள் இந்த வாரம் வாங்க வேண்டாம். ஆனால் லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னாக்க கோர்ட்டு மூலயமாக நல்லபடியான உங்களுக்கு அமைப்பு கிடைக்கும். முடிஞ்ச அளவு கோர்ட்டுக்கு வெளியில வைத்து அதை முடிக்க பாருங்கள். மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. ஹனுமனுடைய உபாசனை தேவை. படிப்புல குழப்பம் இருக்கு. அதுவும் PhD போன்ற ஒரு ஹையர் எஜுகேஷன் MS படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீர்னு இங்கிருந்தோ ஒரு சோதனை வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. ஹனுமனுடைய உபாசனை அல்லது ஹயக்ரீவருடைய உபாசனை உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதே போன்று பிசினஸ்ல உங்களுக்கு எல்லா விதமான பிசினஸ்லையும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரப்போகிறது. சூரியனும் கேத்து ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறார்கள் 10ஆம் இடத்துல. ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ஒத்தே வராதுன்னு சொன்ன நீங்க அப்படியே கதை மாறிடும். உங்களுடைய முடிவுகள் நல்லபடியாக பேசப்படும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாகும். உங்களுடைய டிராவல் பிளான், உங்களுடைய பிசினஸ் டிராவல், ஏதாவது டிராவல் பண்ணணும்னா இந்த வாரம் பண்ணுங்க. பின்னாடி கூட டிராவல் இருக்கிறதா அதை ப்ரீபோன் பண்ணி முன்னாடி பண்ணி அந்த விஷயத்தை முடியுங்கள். வீட்டில இருந்து எவ்வளவு தூரம் வெளியில போறோமோ அவ்வளவு தூரம் பணம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு அதாவது இருப்பிடத்துல, சொந்த இருப்பிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய சொந்த சீட்ல உட்கார்ந்து நீங்க குருவையும் உங்களுடைய சிவனையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு முடிவுகள் எடுங்கள். பாசிட்டிவாக இருக்கும், நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஃபினான்ஸ் செக்டர்ல கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது பண விஷயங்கள்ல. ஆனால் திடீர்னு வரக்கூடிய எதிர்பாராத விதமாக வரக்கூடிய ஒரு லாபம் இன்னொரு விஷயத்துக்கு நல்ல ஹேத்துவாக இருக்கும். சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறைகிறது. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. ஏனென்றால் 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, அந்த சனி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது அதுல ஆருக்கு உண்டானவர் உட்கார்ந்துருக்கிறார். ஏதாவது ஒரு டக்கப் வாரோ அல்லது ஏதோ ஒன்று போயிட்டு அது எத்தனைக்கும் இந்த வாரம் ஒரு ரெமெடி கிடைக்கிறது. உங்களுடைய கௌரவமும் உயர்கிறது, குடும்பத்தினுடைய கௌரவமும் உயர்கிறது, ஆரோக்கியமும் உயர்கிறது. ஒரு 70 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுக்கு திடீர்னு ஒரு படுத்த படுக்கையாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. அவர்களும் முன்னேறி மேலே வருவார்கள் கண்டிப்பாக. குழந்தைகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக சண்டை கிண்டை போடாம இருக்கிறது பெஸ்ட். அதுவும் வயதானவர்களோட சண்டை போட வேண்டாம், எந்த கமெண்ட்ஸும் அடிக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய செவ்வாய் ரொம்ப 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது. அது நமக்கு கமெண்ட்ஸ் அடிச்சிடக்கூடாது. மற்றவர்களுடைய மனதை நோகடிக்கிற மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். பணப்பற்றாக்குறையானது நீங்குகிறது. இந்த வாரம் ஒரு சுமூகமான நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம். பிசினஸ்ல நீங்க உங்களுடைய எதிர்ப்பாளரிடம், அதாவது ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு மீட்டிங்ல கூட நீங்க ஆணாக இருந்தால் பெண்ணிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு மரியாதையோட பேசணும். நம்ம அந்த அதுதான் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணினாலே போறோம். இந்த வாரம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். டிரைவிங் பண்ணக்கூடாது. பிசினஸ் நேரத்தில் டிரைவிங் பண்ணக்கூடாது. டிரைவிங் ஆக்சுவலி இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. புதன் 8ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறார். அது தன்னுடைய இடமாக இருக்கிறது. இருந்தாலும் அது 5க்குண்டானவுடைய நட்சத்திரம். அப்படிங்கும்போது என்ன ஆயிடும், பெரியவர்களை பத்தி நம்ம கமெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது இப்ப நமக்கு எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஆனா அந்த சங்கடமானது பழியாக மாறும், நமக்கு ஒரு வேதனையாக மாறும். அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனும் அம்பாளும் வழிபட வேண்டும்.
தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள். புதன் நல்ல ஒரு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுடைய நிர்வாக அதாவது டே டு டே லைஃப்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கிறது. அதே போன்று சங்கடங்கள், கடந்த வாரங்கள்லாம் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டன. முக்கியமாக தந்தையுடனான விஷயங்களில் சங்கடங்கள், தந்தைக்கு உடல்நலம் போறது, இதெல்லாமே ஒரு மாதிரியான தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருந்தது. இப்போ அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடியது ஒரு ஒரு அரசு நிமித்தமான சங்கடங்கள், தந்தையின் விஷயத்துல சங்கடங்கள், அல்ல தந்தைக்கு உடல் நலங்கள் இல்லாமல் இருந்தது, இது எல்லாமே அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இது சட்டப்படியான விஷயங்களில் ஒரு ரெமெடி கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் படிப்புல குழப்பம் நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதுக்கு படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னாக்கா உங்களுடைய வழிபாடு சரஸ்வதியினுடைய வழிபாடு. அதே போன்று இந்த வாராகி அம்மனுடைய அஷ்டமி அன்னைக்கு நீங்க வாராகி அம்பாளுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆரோக்கிய கேடும், அதே போன்று கடன் விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் வரும். அதுதான் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட். இது லேண்ட் விஷயத்தில் இருக்கக்கூடிய டிலேவும் உங்களுக்கு குறையும். அதனால ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மேன்மையை காண்பீர்கள். உங்களுடைய உறவுகள் விஷயத்துல அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன, அதே போல அம்மாவுக்குமே கொஞ்சம் இஷ்யூக்கள் இருக்கின்றன, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய சகோதர உறவுகள்ல ஒரு சுமூகமான அமைப்பு ஏற்படுகிறது. பிசினஸ் பார்ட்னர்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இணக்கத்துடன் இருக்கிறார்கள். அரசு விஷயத்துல திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லபடியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். டிராவல் நிறைய பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துல, இப்பொழுது சுக்கிரன் 9ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல லாபாதிபதி இல்லையா, அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் அவரே 6க்கு உண்டானவன். அப்படிங்கும் போது உங்களுடைய கணக்குகளை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும். அதே போன்று பெண்களுக்கு திருமணம் பண்ண வைக்க வேண்டும் என்று, அதே போன்று தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தகப்பனார்களுக்கு வாராகியுடைய வழிபாடு பண்ணுங்க. வித்தின் 2-3 monthsல உங்களுக்கு நல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. கடன் தீர்க்கக்கூடிய யோகம் உண்டு. ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், லேண்ட் டீல் பண்ணுகின்றவர்கள், இவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அதற்கு பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போன்று ஒரு மீடியேட்டராக இருப்பவர்கள், ஒரு மார்க்கெட்டிங் விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள், பிறகு ட்ரேடிங் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல லாபம் உண்டு. இது ஒரு லாபகரமான வாரம் தான். கொஞ்சம் மன சங்கடங்கள்ல இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் ரெமடியா தீரும். உங்களுடைய லக்கி எண் அப்படின்னாக்கா இந்த வாரம் உங்களுக்கு 4 மற்றும் 3. இதுவே நீங்கள் டிராவலுக்கு போகணும் அப்படின்னாக்கா 5ஆம் எண், விநாயகருடைய வழிபாடு 5ஆம் எண். இந்த எண் உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும், அதாவது லாபத்தை கொடுக்கும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கொஞ்சம் கோபம் இருக்கு, மனசுக்குள்ள ஒரு மாதிரியான எரிச்சல், கடுப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கேயாவது ஊர் சுற்றணும், வெளியில் போகணும் அப்படின்னு தோணும். ஆனால் எங்கேயும் நகர முடியாது, டியூட்டிஸ் ரொம்ப இருக்கு, ரொம்ப இங்கே இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான இஷ்டம் இல்லாமல் வேலையை தொடரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் உங்களுடைய சேர்ல நீங்க உட்கார்ந்து உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய ஜாபையும் பாருங்க, எல்லா விஷயத்திலையும் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீர்கள். உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குனாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்பு தேடினாலும் சரி, எல்லாமே சித்தியாகக்கூடிய வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சித்தியாகக்கூடிய வாரம் இந்த வாரம், எக்ஸப்ட் குழந்தை வாரம். அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன. மற்றபடி வரன் அமைவதாகட்டும், வேலை கிடைக்கிறதாகட்டும், புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே யோகம் இருக்கு. உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உணவு விஷயத்துல கலர்ஃபுல்லா சாப்பிடுவோம், வயிற்றுல பிரச்சனைகள் உண்டாக்கிக்குவோம். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். படிப்பு விஷயத்திலுமே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குகிறது. அப்படிங்கும்போது மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான வாரம். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்புறம் தன்னுடைய கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுபவர்கள், தன்னுடைய வாக்கை வைத்து பிசினஸ் பண்ணுகின்றவர்கள், வாய் தான் பிசினஸ்,
அப்படிங்கிறவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கைகூடும். பெரிய பெரிய தலைவர்களுடைய நட்பு கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு ஆக்சுவலி இருந்த பிரச்சனைகள், உங்களுடைய பிரச்சனையை வளர்த்து விட வேண்டும் என்று நிறைய பேர் குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் பெரிய தலைமை, பெரிய பெரிய பர்சனாலிட்டியினுடைய நட்பு கிடைக்கும் போது அவன் அப்படியே ஜகா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆக ஒரு ரகசியமான பலத்தை கொண்டு உங்களுடைய பொசிஷனையும் உங்களுடைய நிலையையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். அதே போன்று பண பிரச்சனைகளுக்கு ரகசியமாகனாக்கா ஒரு சூக்ஷ்மமான வழியில் நீங்கள் தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய சுக்கிரன் ஆக்சுவலி சொல்லணும்னா 10 குண்டானம் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது திடீர்னு ஒரு பணம் வரக்கூடிய ஒரு யோகம், ஒரு திடீர்னு ஒரு இதை ப்ராஜெக்ட் எடுக்கிறது, திடீர்னு ஒரு விஷயத்தை இப்படி பண்ணி பார்க்கலாம், அப்படி மாற்றி பார்க்கலான்ட்டு அது கிளிக் ஆகக்கூடிய யோகம். வெளியில சுத்த முடியலன்னாலும் உள்ளுக்குள்ள இருந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறது. அதே போல உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால இது ஒரு நல்ல வாரம் தான். கவலைப்படாதீங்க, ஊர் சுற்றணும்னு நினைக்க வேண்டாம். அமைதியா ஜாலியா வேலை பாருங்க. சாயந்தரமான அப்படியே ஹாயா பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கோ, ஒரு தோட்டத்துக்கோ, ஒரு கார்டனுக்கோ, ஒரு பார்க்குக்கோ, ஒரு பீச்சுக்கோ போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டியது சிவனும் பார்வதியும், அம்பாளும் சிவனும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல உங்களுக்கு இந்த வாரம் எந்த எண் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான எண் அப்படின்னாக்கா கண்டிப்பாக 2ஆம் எண், 3ஆம் எண், இந்த 2மே உங்களுக்கு நல்லபடியா வரும். கிழக்க பார்த்து உட்காருங்க. காலையில சூரியனை ஒரு தடவை பாருங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, வீடு மாத்துறது, வேலை மாத்துறது, இந்த மாதிரி எதையாவது மாத்துறது, இல்லை எங்கேயாவது போயிடுறது, இப்படி எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாதுங்க, அப்படியே ஒதுக்கி வைங்க. அதில் மேக்சிமம் உங்களுடைய கற்பனை தான் இருக்கிறது. பிரச்சனைகள் அவ்வளவு இல்லை. இருந்து சாதியுங்கள். உங்களுடைய 6ஆம் இடம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பயப்படாதீர்கள். கும்பராசி என்பவர்கள் பயப்படாதீர்கள். நின்று சாதிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நின்று சாதியுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிவராஜ யோகம் 6ஆம் இடத்துல, 5 குண்டானவன் 5ஆம் இடத்துல ஜம்மன் இருக்கிறார்கள். 10 குண்டானவன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். திக்பல சூன்யமாக இருந்தாலும் அவர் 10 குண்டானவன் செவ்வாய் தான். அது 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், நல்லது பாவிகளுக்கு. அப்படிங்கும் போது சுக்கிரனும் கேத்தும் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அது சின்ன ஒரு டிராபேக் தான், உங்களுக்கு பெருசா டிராபேக் கிடையாது. பாக்யாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது. ஆக இந்த வாரம் எதற்கும் பயப்படாமல், எதை கண்டும் பின்வாங்காமல் எதிர்த்து நில்லுங்கள், போராடுங்கள், வெற்றி அடையுங்கள். அவ்வளவுதான் பலனே. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, நின்று போராடுங்க. இந்த வாரம் வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலையா, முண்டி அடிங்க. ஏதாவது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் போய் உங்களுடைய சீஃப் கிட்ட, டீம் லீடர் கிட்ட போய் பேசுங்க, வாங்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருமே உங்களை மதிக்கலையா, வீட்டில் அமைதியா இருங்க. வர பிரச்சனைகளை நீங்க நார்மலா ஹேண்டில் பண்ணுங்க. மனிதர்களை தவறாக நினைக்காதீர்கள். சூழ்நிலை தான், எல்லாருமே சூழ்நிலையினுடைய கைதிகள். அதனால யார் மேலேயும் கோபத்தை வச்சுக்கிடாதீங்க. வரக்கூடிய சூழலை பயன்படுத்துங்க. இந்த வாரம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கிடாதீங்க. அது ஜம்முன்னு போட்டோம். ஆனால் ஃபினான்சியல் செக்டர்ல இருப்பவர்களுக்கு, பேங்கிங் செக்டர்ல இருப்பவர்களுக்கு, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு, பெரிய பெரிய மில் ஓனர்ஸுக்கு, வண்டி வாகனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாமே லாபம் உண்டு. ஐடி செக்டார்ல இருப்பவர்களுக்கும் லாபம் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அபரிமிதமான ஒரு அசாத்தியமான பலம் உண்டு. உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. அது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், கும்பராசி என்பவர்களுக்கு கழுத்துக்கு கத்தி மாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் இருக்கும். கவலையப்படாம நின்று அடிங்க, ஜெயிப்பீர்கள். என்ன துர்கையினுடைய வழிபாடு, வாராகினுடைய வழிபாடு யாருக்கு நன்மையோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப நன்மை. அதனால ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியை நமஹா, இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே இருங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு கொஞ்சம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் மற்றும் ஞாயிறு மதியத்திலிருந்து திங்கள் மதியம் வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முடிவுகள் அன்னைக்கு எடுக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 வீலர் வாங்கக்கூடாது, 2 வீலர் ஓட்டாம பழைய கட்டடங்களுக்குள்ள போகாமல் இருந்தா போதும் ஞாயிற்றுக்கிழமை. பிறகு பூரட்டாதி திங்கள் மதியம் பூரட்டாதிக்கு சந்திராஷ்டம்.
பெருசா பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ அன்றைக்கு பண்ணாமல் இருங்கள். கும்பராசி அன்பர்கள் அம்பிகளுடைய வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இந்த வாரம் மாறும். பின்வாங்காதீர்கள், அது ஒண்ணுதான். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல 6ஆம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சிவராஜ யோகம் என்பது 5ஆம் இடத்துல அமைந்திருக்கிறது. 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சொத்துகள் விவகாரம், உங்களுடைய சொந்த வீடு விவகாரம், தந்தையினுடைய சொத்துக்கள் விவகாரம், முன்னோர் சொத்துக்களுடைய விவகாரம், உங்களுடைய வேலை விவகாரம், உங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லைங்கிற விவகாரம் எல்லாமே தீரும். அதே போல ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு மீண்டும் நீங்கள் உங்களுடைய பிசினஸ் நிலைநிறுத்த முடியும். அதே போல நிறைய இந்த மால்ஸ், ஜவுளி கடைகள், ஈவன் மளிகை கடைகள், இந்த மாதிரியான ஷாப் வைத்து கொண்டிருப்பவர்கள், ஜெனரல் ஸ்டோர் வைத்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். அது கவர்மெண்ட் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அந்த இடத்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் நல்ல பிரயோஜனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாடகைகள்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய யோகம் இருக்கு. அரசு வேலையும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. டிரான்ஸ்பர் நல்ல இடத்துக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய யோகம். நல்ல குழந்தை, இந்த வாரம் ஒரு குழந்தை இந்த மீன ராசியில பிறந்தது, மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்பாவுக்கு நல்ல யோகம். அதுக்கப்புறம் பிசினஸ்ல கிடுன்னு சொந்த தொழில் ஆரம்பிச்சு மேல வந்துடுவார். இதே பெண் குழந்தை வந்தது அப்படின்னாக்கா வெளிநாடு யோகம் இருக்கிறது. அந்த தகப்பனுக்கு, அந்த பெற்றோருக்கு வெளிநாடு யோகம் இருக்கு. நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இதே இந்த குழந்தை வெளிநாடுகளில் பிறக்கிறது, உங்களுக்கு நீங்க வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள், இந்தியாவில் பிறந்து வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள், உங்களுடைய குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு கோட்டையே கிடைக்கும். பெண் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு சொத்துக்கள் நிறைய கிடைக்கும். இது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. மீன ராசிகளில் மாணவர்களுக்கும் நல்ல யோகம் இருக்கிறது. நல்ல இது வரைக்கும் பிரச்சனை எல்லாம் மாறி நல்ல ஒரு களம் காண்பீர்கள். விளையாட்டுத் துறையில் இன்டோர் விளையாட்டுல எல்லாருக்குமே கப்படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அவுட்டோர் கேம்ஸ்ல கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா விளையாட்டுத் துறையில நல்ல ஒரு ப்ராக்ரஸ் அமையக்கூடிய அமைப்பு. நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேட்டை நான் சரி பண்றேன்னு சொல்லி நீங்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவீர்கள். அதே போல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட கேசஸ் தவிர வேறு பிசினஸ் சம்பந்தப்பட்டது, சொத்து விவகாரங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாவற்றிலும் வெற்றி காண்பீர்கள். டிவோர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அதுலேயும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். மற்றபடி யோகமான வாரம், போகமான வாரம்னு நான் சொல்லுவேன். அதனால நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு வாரம் தான். மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதிக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. கொஞ்சம் நம்ம தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இல்லாம இருந்தாலே போறோம். அதுதான் கமெண்ட்ஸ் ஏதாவது பாதிக்கும், அதுல இருந்து நம்ம விளக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். புதன்கிழமை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். முக்கியமாக திருமண உறவுகள், திருமண பந்தங்கள், எதிலையாவது பிரச்சனைகள் இருந்தால் கவலையப்படாதீங்க, அமைதியா பெருமாளை கும்பிடுங்க, அவ்வளவுதான். பிறகு அன்றைக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சொத்துக்கள் வாங்குறதோ எந்த ஒரு பொருள்களையும் வாங்காம இருக்கணும். மீனராசி அன்பர்கள் சிவனுடைய வழிபாடையே பண்ணுங்க. இந்த வாரம் முழுமைக்கும் வாராகினுடைய வழிபாடு பண்ணீங்கன்னாக்கா ஆரோக்கியம் மேம்படும். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் என்பது அஷ்டலட்சுமி கட்டாட்சத்தையும் சோடசலட்சுமி கட்டாட்சத்தையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ செய்ய வைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம். சாந்தி சாந்தி சாந்தி.